நேராக நிற்பீங்க, அடிப்பீங்க, நேராக முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துருவீங்க. நாங்கள் 75 வருஷமாக கட்சி நச்சிட்டு குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கான கட்சி நடத்துகிறோம். நாங்கள் டாஸ்மாக் முறைகேடுகள் மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்று தவேக தலைவரும் நடிகருமான விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். சோலி முடிச்சு செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? உனக்கு மண்டையில பிரச்சனை வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டி இந்த முறைகேட்டு புகாரில் நியாயமாக விசாரிக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மதுபான கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் திட்டமிட்டு செலவுகளை அதிகப்படுத்தியும் விற்பனை புள்ளி விவரங்களை உயர்த்தியும் நீ அப்படி வரியா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. திமுக அரசின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் நபர்களுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பணம் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் பெறப்பட்ட ரூபாய் 10 முதல் 30 வரையிலான கூடுதல் தொகை செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கை தேர்ந்த மற்றும் நுட்பமான மூளைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது எனவும் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது என்று தன்னுடைய கண்டனத்தை இந்த அறிக்கையில பதிவிட்டிருக்கிறார். மகளிர் உரிமை கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்கர்டா. இன்னொன்னு என்ன? அதாண்டா இதாண்டா ஜோக்கர் நான் தாண்டா. சந்தோஷமா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐ லவ் யூ.